விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகாய், தக்காளி அப்படி இல்லைனா வெங்காய பயிர்களில் கருகல் நோய் அதிகமாக இருக்குதா, அப்படி இல்லைனா இலைப்புள்ளி பழுப்பு நிறமாக புள்ளி புள்ளியாக தோன்றி விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கா. பல மருந்துகள் நம்ம அடிச்சிருப்போம், ஆனால் பெருசாக ஒர்க் ஆகிருக்காது. பட் இந்த மருந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய அந்த மருந்துடைய பெயர், அதாவது பூஞ்சான் கொல்லியுடைய பெயர் அப்படின்னா டைஃபோமெத்தின் 50% டபுள் ஜூபி வெட்டபிள் பவுடர். இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி வேலை செய்யுது, என்னென்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், சரியான அளவு என்ன, இன்றைக்கி மார்க்கெட்டில் இதனுடைய விலை நிலவரம் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத தான் கம்ப்ளீட்டடாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே, இந்த மருந்தை எப்போ கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வேதிப்பொருள் முதலாக 1988ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. ஓகேங்களா. இது வணிக ரீதியாக 1993ஆம் ஆண்டில் இருந்து அறிமுகப்படுத்திட்டுருக்கு. சினிமிக் ஆசிட் அதோடைய ஒரு ஃபேமிலியில் சேர்ந்தது தான் இது. இது உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான பூஞ்சாங்கொல்லி ஆகும். ஓகேவா. அந்த டைமில் இது ரொம்ப பெரும்பாலான அந்த டைமில் பூஞ்சாங்கொல்லி இல்லாத டைமில் இது ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாக கண்டறியப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ இந்த பூஞ்சாங்கொல்லி எப்படி செயல்படுகிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ட்ரைமெட்ரோம் என்பது ஒரு ஒமிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஒமிசிட்டி வகையான பூஞ்சாங்கொல்லி இது பூஞ்சான்களோட செல்ஸ் அவுட்லைய செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை உற்பத்தியை நேரடியாக தடுக்கும். ஓகே, அதாவது பூஞ்சான்ஸ் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா அது அடுத்த லெவல் செல் டிவிஷன்ஸ் போகுது இல்லையா, அப்படி போகக்கூடிய அடுத்த லெவல் செல் டிவிஷன்ஸை உடனடியாக கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இதற்கு இருக்குது. இது ஒரு கான்டாக்ட் ஃபங்கிசைடு, அதாவது தொட்டு நச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டொமக் ஆக்ஷன், வயிற்று நச்சா, இது ரெண்டையுமே இது பண்ணும். பூஞ்சான்கள் மேலே மருந்து பட்டா அல்லது அது தெளித்த பிறகு இலைகளில் இருக்கக்கூடிய பூஞ்சான்களை பூச்சிகள் ஏதாவது சாப்பிட்டாலோ உயிரிழந்து போயிடும். அந்த பூஞ்சான் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டாலுமே உயிரிழந்து போயிடும். ஸோ அது சாப்பிடும் போது குடலுக்குள்ளே போய் டோட்டலாக டெத் பண்ணிடும். ஸோ இதுதான் இதனுடைய வேலை. இது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா குயிக் லாக்டவுன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மருந்து தெளித்த அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே பூஞ்சான்களுக்கு கீழே விழுவதை நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். ஓகே, ஸ்ப்ரே பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம கண்கூட பார்க்க முடியும். நிறைய விவசாயிகள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இதற்கு மேலே இந்த ஒரு பூஞ்சாங்கொல்லியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது கண்கூடாவே தெரியும். ஓகே, எந்தெந்த பயிர்களுக்கு இந்த மருந்து அடிக்கலாம், என்னென்ன நோய்களுக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அதாவது அகன்ற இலை வகையான இதுகளுக்கோ இல்லை அடர்த்தியான இதுகளுக்கோ நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி பார்க்குறப்போ முக்கியமான பயிர்கள் அப்படின்னா மிளகாய், தக்காளி, வெங்காயம், வெண்டை, கத்திரிக்காய்க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் பல ஆளுகள் ஃப்ரூட் ரூட் அதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் லேட் பிளெச், அதாவது கருகல் நோய்க்கு பயன்படுத்தலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பர்பிள் ப்ளோச், அந்த ஊதா நிற அழுகல் இருக்கு இல்லையா, அதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். வெண்டைக்காய் அல்லது லேடிஸ் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பழுப்பு நிற லீப் ஸ்பாட், அதற்கு நீங்கள் பயன்படுத்தலாம். கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் கருகல் நோய்க்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பயிர்களை தாக்கக்கூடிய கருகல் நோய்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஓகேவா. பயன்படுத்தும் அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 15 லிட்டர் டேங்குக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ முக்கியமாக இதில் ஒரு ஏக்கருக்கு 200 கிராம் அப்படிங்கிற அளவு தான் தேவையேப்படும். 15 லிட்டர் ஸ்ப்ரேயர் டேங்க் அப்படிங்கிற பக்கத்தில் மிளகாய், தக்காளி, வெங்காயம் இது மாதிரியான பயிர்களுக்கு 15 முதல் 20 கிராம் வரைக்கும் மருந்தை கலந்துக்கலாம். 15 லிட்டர் தண்ணி இருக்குது. இதுவே வெண்டை, கத்திரிக்கு போகிறப்ப 20 25 கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பூச்சோட தீவிரத்தை பொறுத்து 25 30 கிராம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா. தண்ணீர் அளவு அந்த பூச்சோட தீவிரத்தை பொறுத்து மருந்தோடைய டோசேஜ் அப்படிங்கிறது மாறுபடும். சந்தேகமாக இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நீங்கள் மருந்து வாங்குறீங்களா அந்த கடைகளில் கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இது மாதிரி டிசீஸ் இருக்குது, எவ்வளோ டோசேஜ் கலக்கலாம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. இந்த மருந்து எப்போ ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று அதிகாலையாக இருக்கும், இல்லை மாலை நேரத்தில் தெளித்தா தான் நல்லாயிருக்கும். வெயில் அதிகமாக இருக்கும்போது தெளிப்பதை ரொம்ப தயவு செஞ்சு தவிர்த்துங்க. இந்த மருந்தும் இல்லை, எந்த மருந்துமே வெயில் அதிகமாக இருக்கும்போது தவிர்த்துருங்க. இலையோட அடிப்பகுதிகளில் தான் பூஞ்சான்கள் பெரும்பாலும் ஒளிந்திருக்கும். அதனால் கீழ் பக்கத்தில் இருந்து அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பவர் ஸ்ப்ரேயரில் கீழ் பக்கத்தில் இருந்து எல்லா பகுதியிலும் படுற மாதிரி அடிச்சிங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அடுத்ததாக மிக்சிங் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரும்பாலான தொடர்பு பூஞ்சான் கொல்லிகளை நம்ம யூஸ் பண்ணலாம். மோனோசிபாக இருக்கட்டும், கிளன்த்ரோலாக இருக்கட்டும், அப்படின்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடாக இருக்கும், இதோட கலந்து நம்ம அடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. கலக்கக்கூடாததுன்னு பார்க்கும்போது ஆயில் பேஸ்டாக இருக்கக்கூடியதை எதையுமே நம்ம இது கூட கலக்கக்கூடாது.
இந்த மருந்து அடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம அறுவடை செஞ்சு விற்பனை பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. உருளைக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் 15லேருந்து 16 நாட்கள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை செஞ்சு விற்பனை பண்ணணும். திராட்சையை பொறுத்த வரைக்கும் 22லேருந்து 34 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து அறுவடை செஞ்சு விற்பனை பண்ணலாம். காய்கறி பயிர்கள் பொதுவாக 7 முதல் 10 நாட்கள் இடைவெளி விட்டு நம்ம பறித்து அறுவடை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்லது. ஓகேங்களா. அடுத்ததாக பாப்புலர் பிராண்ட்ஸ் அண்ட் அதோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ராலிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா டாடா பெர்மெத்ரின். இது வந்து 1/4 கிலோ வந்து 350லேருந்து 450 ரூபாயாக இருக்கும். அரை கிலோவுடைய தோராயமான விலைங்கிறது 650லேருந்து 800 இருக்கும். பவுண்ட்ஸ் தனுக்கா அக்ரியில் வரக்கூடிய அந்த பவுண்ட்ஸ் வந்து 380லேருந்து 480 ரூபா வரைக்கும் 1/4 கிலோவுடைய ரேட்டாகவும், அரை கிலோவை பொறுத்த வரைக்கும் 700லேருந்து 850 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் இருக்கும். பேயர் காப் சயின்ஸில் வரக்கூடிய அபுஷ் 400லேருந்து 500 ரூபாயாகவும், அரை கிலோ அப்படிங்கிறது 750லேருந்து 900 ரூபாயோ ரேட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் லோக்கல் நிறைய வேரியஸ் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அவங்களெலாம் வந்து 1/4 கிலோவை பொறுத்த வரைக்கும் 300லேருந்து 400 ரூபா வரைக்கும், அரை கிலோவை பொறுத்த வரைக்கும் 600லேருந்து 750 ரூபா வரைக்கும் இந்த விலை நிலவரம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மருந்தை பற்றி நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.